வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லுமா, ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இந்த பிரச்சனை முடியணும்னா அதுக்கான தீர்வு யாரோ 2 பேர் கையில இருக்குன்னு சொன்னீங்க. ஏன் யாருமா கண்ணெல்லாம் 2 கலங்கி பேரு? ஒருத்தர் எங்க அப்பா. அப்ப இன்னொருத்தர் யாரு? அது நீங்க தான் மாமா. என்னது, நானா? ஆமா மாமா, அத்தைய முழுசா புரிஞ்சவரு நீங்க மட்டும்தான். நீங்க நினைச்சா கண்டிப்பா முடியும். கடைசியில என் தலையிலேயே கை வச்சிட்டியா? சரிம்மா, நானே இந்த பூனைக்கு மணி கட்டுறேன். என்ன வந்தாலும் பாத்துக்கலாம். நீ போய் அபியையும் அர்ஜுனையும் நான் வர சொன்னு போய் சொல்லுமா. அவங்கள மட்டும் வர சொல்லு. சரிங்க மாமா. அர்ஜுன், அபிமாமா, உங்க 2 பேரையும் மாமா பேசுறதுக்காக கூப்பிட்டாரு. வா. அத்தை, அவங்க 2 பேரை மட்டும்தான் கூப்பிட்டாரு. அப்பா, இப்போ உடம்பு பரவாயில்லையா? எங்க 2 பேர்கிட்டயும் ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே. அப்பா, எனக்கு நெஞ்சு வலி வந்ததுக்கு முக்கிய காரணமே தேவியோட அப்பா அம்மா விஷயம்தான்ப்பா. அப்படியாப்பா? ஆமாப்பா, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது அபி. எதுக்காகன்னா, தேவியோட அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரதுனால யாருக்கு என்னப்பா லாபம்? சொல்லுங்கப்பா. இனிமே அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க? கல்யாணம் முடிஞ்சிருச்சு, தாலி மாத்தி கோர்த்தாச்சு, தீபாவளி பொங்கல் கூட முடிஞ்சிருச்சு. அவங்க ஒரு மரியாதைக்கு கூட சீர் செய்யலையப்பா. இனிமே அவங்க வந்தா என்ன, வரலன்னா என்னப்பா? அபிதாம்பா பதில் சொல்லணும். அது வந்து அம்மா தான் அடிக்கடி அவங்க இங்க வரணும்னு சொல்றாங்களேப்பா. எதுக்கு? காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு மேல அவங்களுக்கும் கோபம் இருக்கலாம். ஆனா கர்ப்பமான மகளை கூட வந்து பார்க்காம இருக்கிறாங்களே, இந்த கோபம் நியாயமா? அவங்கள நாம கூப்பிட அவங்க பிடிவாதம் அதிகமாகுதுப்பா. நாம அவங்கள தேடி ஊருக்கே போனோம், எங்கேயோ ஓடி போயிட்டாங்க. அவங்களுக்கு இதுக்கு மேலேயும் முக்கியத்துவம் கொடுக்கணுமாப்பா?